Hi friends, welcome to Excel Tamizha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பைன்டு ஃபார்முலா. ஆவரேஜ், ஸ்மால், லார்ஜ் இந்த மூணு ஃபார்முலாவையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ இந்த மூணு ஃபார்முலாவையும் தனித்தனியா நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இது பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ள போலாம். இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. டேட், நேம்ஸ், அவங்களுடைய சேல்ஸ் இது இருக்கு. எனக்கு இப்ப இதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஆவரேஜ்ன்ற ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். இதுல இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் நம்பர் எது, அப்படி அதாவது சேல்ஸ் எது நடந்திருக்கு அப்படிங்கறத நான் என்ன பண்ண போறேன், செலக்ட் பண்ணிக்க போறேன். சரி, எந்தெந்த வேல்யூவோ அது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டு அதனுடைய ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சேல்ஸ் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்குதான் இந்த ஃபார்முலாவோட மெத்தடு. அதாவது லார்ஜ்ல ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் நடந்தது எது அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலால நம்ம இது பண்ணியிருக்கோம். அதாவது பர்டிகுலர் அந்த வேல்யூவை நம்ம எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறோம். கமா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் க்ளோஸ் கமா ஸ்மால், இருக்கிறதுலயே லோயஸ்ட் சேல்ஸ் எது அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதனுடைய ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் சேல்ஸ் அதை நான் செலக்ட் பண்ணி பிராக்கெட் க்ளோஸ். இப்ப இதனுடைய பிராக்கெட்டையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க, எனக்கு அந்த ரெண்டு வேல்யூவுமே கால்குலேட் பண்ணி எனக்கு இங்க ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதாவது என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வேல்யூ எது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1585 அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருக்கு. அண்ட் இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூ எது 100 அதை செலக்ட் பண்ணிருக்கு. இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிட்டு இதனுடைய ஆவரேஜ் என்ன டிவைடட் பை 2. ஸோ ரெண்டு வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிறதுனால டிவைடட் பை 2. ஸோ இதை தான் இந்த ஆவரேஜ், ஸ்மால், லார்ஜ் ஃபார்முலா மூலமா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் அதனுடைய மெத்தட். இது ஈஸியாவே நம்ம கம்பைன் பண்ணி பண்ணலாம். இந்த ஆவரேஜ், லார்ஜ், ஸ்மால் இது பாத்தீங்க அப்படின்னா இந்த சேல்ஸ் ஹையஸ்ட் நடக்கும்போது அதனுடைய ஆவரேஜ் ரேட் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்காக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.